ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான், பிரச்சனைகளை கொடுக்குறவனும் அவர் தான். ஏன்னா 2 ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியம் நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் கிராஸ் ஆகிடும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்போவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனைகளை கொண்டு விடும். கரெக்டாக? ஏன்னா என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும். ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு, விஷம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துட்டு சர்வே பண்ணோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார், எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும். என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில், அதை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே இந்த சந்தோஷக்காரகன் 13/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் மகர ராசியில் 24 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள், 9 பாதங்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க. அதனால தான். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி 2 நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார். அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார். புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார். அற்புதமான ஒரு சூழல். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இது சுக்கிர பகவானோட ஸ்துதி. இது கேட்டாலே ரொம்ப விசேஷம். அதேமாரி சுக்கிர பகவானோட அருளை பெறணும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் கிடைச்சிடும். லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம். ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 24 நாட்கள். இந்த 24 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. உங்களோட முயற்சிகளை கொடுக்குறவரும் அவர் தான், உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறவரும் அவர் தான். எப்போவுமே பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதியெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். அப்பப்போ வழிபாடு பண்ணணும், ரொம்ப நல்லது.
3 8 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் வேலை பளு கொடுத்தார். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி, உணவு சரியாக எடுத்துக்க முடியல, அதனாலே உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படியே இதில் போச்சு. பட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வந்துட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு. ஆனாலும் சில மீனராசி அன்பர்களுக்கு இன்னும் இந்த தொட்ட குறை விட்ட குறைங்கிற மாதிரி கஷ்டங்கள் விடியலை, அப்படியே இருக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா அதிக அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானம் அப்படிங்கிறது அதிக அற்புதம். ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே விசேஷம். ஆக இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்குற. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விலை உயர்ந்த பொருளை கண்டிப்பாக வாங்கிடுவீங்க, அற்புதமாக வாங்கிடுவீங்க, கடனை வாங்கியாவது வாங்கிடுவீங்க. அதுமாதிரி தொழில் வியாபாரத்துக்கு எப்படி அபிவிருத்தி பண்ணணும், எப்படி லாபம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சில முதலீடுகளெல்லாம் புகுத்தி உங்களோட எப்படி இருக்கும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அதை தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவோம், அதை வச்சு நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாட்டு கிடைக்கும். அதனாலே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வரும், லாபம் வரும். ஏன்னா நல்லா உழைப்பீங்க. மீனராசி என்பவர்கள் சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் அப்படி ஒரு லேசினஸ் லைட்டாக இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக லேசினஸ் இருந்தாலும் அந்த ஒரு வேலையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படி தூள் கலைப்பு போய்கிட்டே இருப்பீங்க. அதிலெல்லாம் உங்களை பாராட்டுறதுக்கு பெரிய இது வரும், கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு அம்சம். அந்த வகையில் உங்களுக்கு லாபம் பற்றிய சிந்தனையே மேலோங்கும். குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு புலப்படும். 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் வரார். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால என்ன லாபங்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான உயர்வுகள், அதாங்க லாபம். 11ஆம் இடத்துல இந்த சுக்கிரபகவான் கொடுத்துருவார். யார் மூலமாக? உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக. அதேமாரி தொழில் வியாபாரம் லாபம்தான் அப்படின்னு. அதேமாரி கடன் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லையா கடன் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி ஏறும்? இந்த தொழில் வியாபாரத்தில் ஒரு முதலீடு போடணும், கொஞ்சம் ஏதாவது வங்கி கடன் உதவியோ இல்லை தனியார் கடன் உதவியை வாங்கி போட்டு ஏற்றணும். கண்டிப்பாக அதெல்லாம் கடன் நல்ல கடன் தான். அந்த சுப கடனை அழகாக அடைக்க பார்க்கணும், புரியுறதா? வாங்குகிற கடன் வேற, ஆனால் திருப்பி கொடுக்கறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஏமாத்துகிற புத்தி உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு இதில் வர்ற லாபத்தை அப்படியே கடன் அடைக்கணும், வட்டி அடைக்கணும் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா சூப்பர். இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு புதிய வரவு கண்டிப்பாக இருக்குங்க, புதிய வரவு. அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர காலில் வரும்போது ஆன்மீக பயணம் ஒன்றை திட்டமிட்டபடி மேற்கொள்வீர்கள். ரொம்ப நாளாக போகணும்னு நினைக்கிறீர்கள், காசி ராமேஸ்வரம் டக்குன்னு போயிட்டு வந்துடுவீர்கள். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக சில சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காகவே சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். இல்லைன்னா குழந்தைகள் பேரில் எப்படி போடுவேன்? அவன் மைனராகவே இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைகள் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேங்க. அதேமாரி குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ட்ரெஸ்ஸு இந்தா வாங்கிக்கோ போ, டேடி எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க டேடி இந்தா போ, இப்படி மம்மி எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு மம்மி இந்த சாப்பிடு. இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷம் இந்த குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிதுரார்ஜிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாராவது மூலமாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நிறைவேறும். படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நன்னா படிப்பா. 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலம் வரும்போது லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில். அடுத்தபடியாக தனவரவு, உங்களோட பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். ரொம்ப நாளாக வர வேண்டிய தொகையெல்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு வந்துடும். வரலன்னு நினச்சிருப்பீங்க, எல்லாம் வந்துடும். டக்கு 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 டக்குன்னு பேங்க் பேலன்ஸ் ஏறிண்டே இருக்கும். அதுமாதிரி குடும்ப உறுப்பினர்களை அழைச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அதுமாரி
இந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. திட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷம். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானின் 24 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது சும்மா கிடையாது. சரி, பரிகாரம்னு பண்ணினா என்ன விசேஷம்? ஏன்னா லாபம் அதிகமாக வரணும், நமக்கு வரவு வரது அப்படிங்கும்போது அது இரட்டிப்பாகவும் வரணும், நிறையா வரணும். அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர பகவான் வழிபாடு வரணும். சுக்கிர பகவான் தான் நேர நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. போட்டுட்டு சுக்கிர பகவானோட காயத்ரி சொல்லிடுங்க. ஓம் அஸ்வத்வஜாய வித்மிகே தனுர்ஹஸ்தாய திமிகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு நெய் தீபம் போட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் அங்கே கோவிலில் உட்காந்துட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.